வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா 1950களில் எல்வின் ப்ரெஸ்லி அப்படின்னு ஒரு சிங்கரு, பயங்கரமான ஆக்டரும் கூட ஹாலிவுட்டை தன்னுடைய கையில் வச்சுருந்தார். அவருடைய வம்சாவளியில் வந்த மூத்த பேத்தி தான் நம்ம ரைலி கியோ. இவங்க ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க காரணத்தினால இவங்களை பற்றி ஒரு லிஸ்ட்டு போடலான்னு நினச்சோம். இவங்களுக்கு என்ன தான் ஹாலிவுட் லெகசி இருந்திருந்தாலும் இவங்க ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் த ரனவேஸ் அப்படின்ற ஒரு படத்தில் மேரி கியூரி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நினைக்கிற மேரி கியூரியில் இது கஞ்சா அடிக்கிற மேரி கியூரி. அந்த படம் என்ன தான் ஒரு ஆர் ரேட்டட் படமாக இருந்தாலும் அமெரிக்காவில் இருக்க சின்னஞ்சிறுசுங்க மத்தியில் ரொம்ப பிரபலமாயிடுச்சு அந்த படம். அதனால இவங்களுக்கு அந்த டைமில் ரொம்ப ஃபேன் பேஸ் எல்லாம் அதிகமாகி அப்படியே அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கிடச்சி இவங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க நடித்த சிறந்த 5 படங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்தை பிடிச்சிருக்குது த குட் டாக்டர். 2011 இந்த படத்தை ஒரு காமெடி த்ரில்லர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் பிளேக் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவர் ஒரு 18 வயசு சின்ன பொண்ணு கிட்னி பிரச்சனையினால் அவருடைய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிறாரு. இந்த பொண்ணோட பேர் டயன். நாளடைவில் இந்த பொண்ணு இவர் ரொம்ப க்ளோஸ் ஆகி பழகுனதுனால இவருக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு காதல் ஏற்பட்டுரும். அதே நேரத்தில் இந்த பொண்ணுடைய உடல்நிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டு இருக்குங்க. இந்த பொண்ணு குணமாயிட்டா இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போயிடுவா, நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட டாக்டர் வழக்கமாக கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எல்லாம் மாற்றி கொடுத்து அவளை திரும்பியும் அந்த கிட்னி இன்ஃபெக்ஷன் வர மாதிரி மாற்றிடுவார். ஸோ அப்போ தானே இவள் ஹாஸ்பிட்டல்லே இருப்பா, இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ கதை கேட்க காதல் கதை மாதிரி இருந்தாலும் இது ஒரு கிரிவலான கதை. படத்தில் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5.8. இதுதான் நம்மளோட லிஸ்ட்டில் 4வது இடத்தை பிடிச்சிருக்குது த லாட்ஜ். 2019 இந்த படத்தை ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எய்டன் மியா அப்படின்ற 2 குழந்தைங்களோட அம்மா 6 மாதத்துக்கு முன்னாடி சூசைட் பண்ணிட்டு இறந்துடுறாங்கங்க. அவங்க அம்மாவோட பிரிவுக்கு அப்புறம் குழந்தைங்கள்லாம் ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையும் ஒரு ஃபேமிலி வெக்கேஷனுக்கு எங்கேயாச்சும் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக இவர் அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவில் ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணுடைய ஊருக்கே அழைச்சிட்டு போயிடலாம். அப்படியே இருந்தாலும் இந்த பொண்ணு ஸ்டெப் மாமா இவங்களுக்கு வரப்போகிறா. ஸோ அவங்க ஊருக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு இந்த 2 குழந்தைங்களை அழைச்சிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போவாங்க. அந்த பொண்ணோட வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஒரு பயங்கரமான ஒரு ரிமோட் வில்லேஜ் அது. இந்த வில்லேஜுக்கு இவங்க எப்போ போக ஆரம்பிக்கிறாங்களோ அந்த 2 குழந்தைங்களும் அமானுஷ்யமான விஷயங்களை தினசரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அமானுஷ்யமான விஷயம், இந்த குழந்தைங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படுச்சா அப்படிங்கிறத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே திகிலான படம். குழந்தைங்க கூட உட்காந்து பார்க்குறதுனாலும் பாருங்கள். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.4. நம்மளோட லிஸ்ட்டில் 3வது இடத்தை பிடிச்சிருக்குது லவ் சாங். 2016 இந்த படத்தை ஒரு ரொமான்ஸ் ட்ராமா ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாரான்ற பொண்ணு தன்னோட திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாத காரணத்தினால ரொம்ப தனிமையாக உணர்ந்துக்கிட்டு இருப்பா. இந்த சமயத்தில் இவருடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்டான மிண்டிங்கிற பொண்ணு தனக்கு கல்யாணம் ஆக போகுதுங்கிறத சொல்லி இன்வைட் பண்ணுறதுக்காக சாராவை பார்க்க வந்திருப்பா. இந்த சமயத்தில் சாராவோட தனிமையை புரிஞ்சுக்கிட்ட மிண்டி, நாம் ஏன் ஒரு லாங் ட்ரிப் போகக்கூடாது அப்படின்னு சட்டுன்னு பிளான் பண்ணி பட்டுன்னு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இந்த லாங் ட்ரிப்பில் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க சின்ன வயசில் ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாட்களை எல்லாம் நினைவு கூறி இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு ஏற்பட்டுருங்க. இந்த ஈர்ப்பு இவங்க 2 பேருக்குள்ளே காதலை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் இச்சையையும் உருவாக்குங்க. ஸோ இதை தொடர்ந்து இந்த 2 பெண்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது, இந்த ரிலேஷன்ஷிப்னால இவங்களுடைய கணவர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத ஒரு அற்புதமான விதத்தில் காமிச்சிருக்க படம் தான் லவ் சாங். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.5. அடுத்ததாக நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்குது அண்டர் த சில்வர் லேக். 2018 இந்த படத்தை ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாம்ங்கிற நம்ம ஹீரோ எப்போ பார்த்தாலும் கான்ஸ்பிரசி தியரியை நம்பிக்கிட்டு இருப்பாருங்க. இவர் ஒரு நாள் தன்னுடைய பால்கனியில் நின்று எய்தாப்பில் இருக்க ஸ்விம்மிங் பூலில் ஒரு பொண்ணு குளிக்கிறத பார்த்துட்ருக்காரு. அந்த பொண்ணு நீந்திக்கிட்டு இருக்கிறத நல்லா மொட்டை மாடிலேருந்து ரசித்த இவர் அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த பொண்ணை காணும் அப்படின்ற தகவல் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ போலீஸ் எல்லாம் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு மனசு கேட்காது. ஏதோ சம்திங் இதில் தப்பாக நடந்திருக்கு அப்படின்னு இவருடைய உள்ளுணர்வு சொல்கிற காரணத்தினால இவரே அதை இன்வெஸ்டிகேட் பண்ண போகலாம் அப்படின்னு களத்தில் இறங்குவார். ஸோ இவருடைய கான்ஸ்பிரசி தியரி இந்த பொண்ணை கண்டுபிடிக்க உதவுனுச்சா அப்படின்றது தான் படத்தோட மிச்ச கதை. படத்தோட ஒன்லைன் மாதிரியே படத்தோட எண்டிங்கும் ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபிலிமில் இதுவும் ஒன்று. ஸோ இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.8. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 1st பிளேஸை பிடிச்சிருக்குது மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட். 2015 இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் சைஃபை ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பாகலிப்டிக் வேர்ல்டு இருக்குது. இங்கே மனுஷங்க வாழ்வாதாரத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. காரணம் என்னென்னா, பூமியில் சுத்தமாக தண்ணி இருக்காது, விவசாயம் எங்கேயுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஸ்டார்க் டெசர்ட் அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்கிற எல்லா தண்ணியையும் உறிஞ்சு ஒரு கும்பல் மட்டும் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கீழே நிறைய அடிமைகளை வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் 2 புரட்சியாளர்கள், அதாவது ஒருத்தர் இவங்ககிட்ட கைதியாக மாற்றுறவங்க, இன்னொருத்தவங்க இவங்க கூட வேலை பார்க்குறவங்க,
ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு இந்த இடத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தப்பிக்க முயற்சி பண்ணுவாங்க. 2 பேருக்கும் வெவ்வேறு எண்ணங்கள் இருக்கும். இவங்க போய் சேரப்போகிற டெஸ்டினேஷன் வந்துட்டு 2 பேருக்கும் வேறு வேறையாக இருக்கும். பட் இந்த இடைப்பட்ட பாதையில் இவங்க 2 பேரும் சந்திச்சுக்கும் போது இந்த படம் எங்கே போகுது அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. இந்த இடத்துல நான் முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, ரைலி கியோ இந்த படத்தில் சப்போர்ட்டிங் ரோல் தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் படம் முழுக்க அவங்க மூஞ்ச காட்டலையே அப்படின்னு என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8.3. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா கமெண்ட்டுகளில் கழுவி ஊற்றுங்க. பாய்.